இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பூண்டு 10, தேங்காய், வெங்காயம் 2, தக்காளி 2, கொத்தமல்லி காம்பு. இப்போ இந்த எல்லா பொருளையும் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சுண்டைக்காய், புளி ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சிட்ருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு இது 3 எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுண்டைக்காவை நசுக்கிட்டு சுண்டைக்காய் மேலே வரைக்கும் தண்ணி வர மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கொதி வரணும். ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொதி வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுடலாம். பாருங்கள், கடுகு பொரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு பூண்டும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம். இப்போது வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி, கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். இப்போது வேக வச்சு வடிகட்டின சுண்டைக்காவை போட்டுடலாம். சுண்டைக்காய் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாய் தூள் போட்டுடலாம். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே சுண்டைக்காவை வந்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணனால சுண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். சுண்டைக்காய் வெந்ததும் கரைச்சி வச்ச புளி தண்ணியும் அரைச்சி வச்ச தேங்காய் பூண்டையும் போட்டுடலாம். இப்போ சுண்டைக்காய் வந்து வெந்துடுச்சு. கரைச்சி வச்ச புளி தண்ணியும் தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம செஞ்சு சாப்பிடணும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வயிற்றுப்பூச்சிகளை வந்து அழிச்சிட்டு குடல் வயிறை வந்து சுத்தப்படுத்தும். பசி உணர்வை வந்து அதிகமாக்கி உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும். அப்புறம் தொண்டை நெஞ்சில் ஏற்படும் சளியை வந்து இதை குறைக்கும். ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை நீக்கி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள்.
இப்போது உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க, உப்பு கரையணும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வைங்க, கொதி வரணும். பாருங்கள், இப்போ கொதி வருது. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எப்போவுமே வந்து கொத்தமல்லி நம்ம லாஸ்ட்டில் தான் போடணும். ஃபஸ்ட்டே போட்டுட்டா அதோட ஸ்மெல் வந்து அடங்கிடும். லாஸ்ட்டு நம்ம இறக்கும் போது போட்டோன்னா சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டீலக்ஸ் ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.